வந்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது நடக்கும் உரையாடல். சிப்பியாக ஸ்ருதி, ஸ்வராவாக ரியா, ஸ்வராவின் அம்மாவாக மிகுலா, யுவஸ்கிட்டாக அனன்யா. பசங்க இங்க வாங்க, நம்ம ஒரு ஃபன் கேம் விளையாடலாம். வினர்ஸ்க்குலாம் ஒரு பிரைஸ் கிடைக்கும். என்ன கேம் எப்படி விளையாடணும்? ஒரு சிரிப்பு இருக்கும், நீ அதை படிக்கணும். சரியா? ஓகே ஓகே. சானா நீ முதல்ல படி. ஐயோ எனக்கு படிக்கவும் தெரியாது, தமிழ் பேச மட்டும்தான் தெரியும். ஓ, அவ பெங்களூர்லேருந்து வந்திருக்கா. ஸோ தமிழ் பேச தெரியாது, எழுதவும் படிக்கவும் தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். ஓ அப்படியா? சரி, அனன்யா நீ படிக்கிறியா? ஓகே. தீய நாள் சுட்டப்புண் உலாரம் ஆறாதே, நாடினால் சுட்டவடு. சூப்பர். உனக்கு எழுதவும் படிக்கவும் தெரியுமா தமிழ்ல? ஆமா, எனக்கு நல்லா தெரியும். யூஎஸ்ல இருந்தபோது என்னோட மதர் லாங்குவேஜ் நல்லா தான் தெரியணும்ல, அதான் இனிமேலிருந்து ஸ்வேதாவை நல்லா படிக்க வைக்கிறேன். தமிழ் எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கிறேன். அனன்யா, நான் உனக்கு கண்டிப்பா லிப்ஸ்டிக் கொடுக்குறேன். ஆனா இப்போதைக்கு நான் ரியாக்கு இந்த புக்கு கொடுக்குறேன். அவ எழுதவும் படிக்கவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? நன்றி. என்றும் வாழும். இந்த குழந்தைகள் கூறுவது போல் தமிழ் என்றும் சாகாது, நீடோடி வாழும். பெற்றோராகிய நமது கடமை அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதுதான். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.